Hi friends. நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக வந்து நம்ம சிஸ்டமாக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, அதில் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சில டைம் லோட் ஆகிட்டே இருக்கும், ப்ளே ஆகாது. இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிளான் வந்து சேஞ்ச் பண்ணுவோம், ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கிற பிளான் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது விபிஎன் போட்டு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்எஸ், டொமைன் நேம் சர்வீஸ். இந்த டொமைன் நேம் சர்வீஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பீடு வந்து உங்களுக்கு கொடுக்கும். நார்மலாக ஸ்பீடை விட இந்த ஐபி அட்ரஸ், டிஎன்எஸ் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், பஃபர் ஆகாமல் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஸோ அதுக்காக மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. பேசிக்காக சொல்கிறேன், வீடியோ வந்து ப்ளே பண்ணுறது ஒரு ஸ்டேபிளாக வந்து ரன் ஆகிட்டுருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ டிஎன்எஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிஸ்டத்தில் வந்து க்ரோம் ப்ரௌசரில் போய்க்கோங்க. க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் வரும். ஸோ இந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து ப்ரைவசி செக்யூரிட்டின்னு இருக்குது. இந்த ப்ரைவசி செக்யூரிட்டி கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து செக்யூரிட்டின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆல்வேஸ் செக்யூர் கனெக்ஷன் இருக்கும். இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் இல்லை அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எனேபிள் இருக்காது, யூஸ் செக்யூர் டிஎன்எஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இது செக்யூர் டிஎன்எஸ் வந்து டிசேபிள் தான் இருக்கும். இது இப்படி இருக்கும், நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வித் யுவர் கரண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு போட்டிருக்கோம். இது வந்து டிஃபால்ட்டாக நமக்கு வந்து என்ன நெட்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த நெட்டு கொடுக்குற சர்வீஸ் ப்ரொவைடருடைய டிஎன்எஸ் தான் வந்து இருக்கும். எல்லா டைமும் வந்து டிஎன்எஸ் யூஸ் பண்ணி கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் வந்து டிஎன்எஸ் வந்து அசைன் ஆகும். ஒருவேளை நமக்கு வந்து ஒரு டிஃபால்ட்டாக நமக்கு வந்து ஒரு இது வேண்டாம், ஸ்பெசிஃபிக்காக நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் லெவலில் இருக்கிற ஒரு 4-5 டிஎன்எஸ் சர்வீஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்சு கூகுள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிஎன்எஸ், இந்த டிஎன்எஸ் நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8888 இருக்கும். அடுத்தது வந்து க்ளீன் ப்ரௌசிங், இது வந்து இதுவும் வந்து ஒரு டிஎன்எஸ் சர்வீஸ் தான். இது மொத்தம் வந்து 15 சர்வீஸ் இருக்குது. அதில் வந்து ப்ரைமரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சர்வீஸ்க்கு வந்து இவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம எதை வந்து கிளிக் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதிக ஸ்பீடு எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து க்ளவுட்ஃப்ளையர். இதுதான் வந்து எல்லா வெப்சைட்டுக்குமே வந்து நேம் சர்வராக கொடுப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கூகுளில் வந்து உங்களுக்கு ஸ்பீடு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓப்பன் டிஎன்எஸ் மூணாவது. நாலாவது தான் வந்து க்ளீன் ப்ரௌசிங். ஸோ க்ளீன் ப்ரௌசிங் நம்ம ஃபைனலாக பார்ப்போம். இப்போ வந்து க்ளவுட்ஃப்ளையர் இதோட டிஎன்எஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ப்ரைவசி பாலிசின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போய் படித்து பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்பீடை விட இது வந்து கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகவே கிடைக்கும். இதே மெத்தடு தான் வந்து நீங்கள் வந்து மொபைலையும் யூஸ் பண்ண முடியும். இப்போ மொபைலில் வந்து க்ரோம் ப்ரௌசர் இருக்குது. அந்த க்ரோம் ப்ரௌசர் போயிட்டு அதில் வந்து இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபே தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.